ஓம் சாய்ராம். சாய் என்பர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள். பாபாவினுடைய பக்தர்களுக்கு இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு. ஏன்னா எல்லாருக்கும் ஏதோ ஒரு கோரிக்கை மனசில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது ஒரு சில நேரங்களில் உடனே நடந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி இருக்கும். ஒரு சிலருக்கு எப்போ நடந்தாலும் பரவாயில்ல பாபா, உங்களுடைய அருள் எனக்கு கிடைக்கும்னு சொல்லி நான் நம்பிக்கையாக காத்திருக்கேன்னு சொல்லி இருக்கக்கூடிய பக்தர்களும் உண்டு. ஆனால் ஒன்றுங்க, அவரை முழுசாக நம்புகிற பக்தர்கள் அவர்கிட்ட ஏதாவது கோரிக்கை வச்சிட்டோன்னா நிச்சயமாக அவர் நடத்தி கொடுப்பாருன்னு நம்பிக்கை வச்சா போதும். தகுந்த நேரத்தில் நமக்கு எந்த நேரத்தில் அதை செஞ்சால் நல்லதோ அதை பாபா கண்டிப்பாக செய்வார். இங்கே தேவையானது அபரிமிதமான நம்பிக்கை மட்டுமே. அதை நாம் பாபா கிட்ட வச்சு பொறுமையாக காத்துக்கிட்டு இருந்தா நிச்சயமாக கை மேலே பலனை தருவார். அப்படி நாம் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும். என்றாலும் ஒரு சில விஷயங்களை நாம் கடைபிடிச்சா அதற்கு மேலும் வலுவூற்ற மாதிரியான ஒரு நல்ல விஷயம் இருக்குது. சாய் சச்சரிதத்தில் பாபாவினுடைய வரலாறு விவரிக்கப்பட்டிருக்கும். அதில் நீங்கள் பெரும் பகுதியில் கவனிச்சிங்கன்னா பாபா எப்பவும் வாழ்ந்ததான மசூதியில் துனி அப்படிங்கிற ஒரு புனித நெருப்பை எப்பவும் எரிய விட்டு கொண்டே இருப்பார். அந்த துணியில் பாபா மக்களுடைய அனைத்து சங்கடங்களையும் போட்டு எரிப்பதாக ஒரு ஐதீகம். நம்மளுடைய கர்ம வினைகள் அனைத்தும் அதில் போட்டு சாம்பலாக்கி அந்த சாம்பலை தான் பாபா உதி அப்படிங்கிற பிரசாதமாக தன்னுடைய பக்தர்களுக்கு வழங்கினார் அப்படின்னு சொல்லி விளக்கப்பட்டிருக்கும். அந்த உதி மிகவும் அற்புதமான அருமருந்துங்க. அந்த உதியை நிறைய விஷயங்களுக்கு பாபா பயன்படுத்தினார். என்னென்னா நிறைய பக்தர்களுக்கு நோய் விலகியது, அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தரித்திரம் விலகியது, அவங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய பயம் சங்கடங்கள் நீக்கப்பட்டது. வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாபா ஜெயிக்கிறதுக்காகவும் இந்த உதியை அவங்க கையில் கொடுத்த அந்த கணம் தொட்டு அவங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்தது. இது சாய் சச்சரிதத்தில் நிறைய பக்தர்களுடைய அனுபவங்களாக வெளியிடப்பட்டிருக்கும். அதே போல தாங்க நாமளும் பாபாவை நம்பிக்கையோட வணங்கி வழிபாடு செய்தால் அவருடைய உதி நமக்கும் அருமருந்தாக இருக்கும். இன்றளவிலையும் பார்த்தீங்கன்னா பாபாவினுடைய ஷீரடியில் இந்த உதி பாபா எப்படி பக்தர்களுக்கு வழங்கினாரோ அது போல் இப்பவும் அவருடைய அருட்பிரசாதமாக கிடைத்து கொண்டிருக்கிறது. நாம் இப்போ இந்த பதிவோடைய முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். என்னன்னா பாபாவினுடைய இந்த துணியில் வந்துட்டு நாம் வேண்டிக் கொண்டு தேங்காயை சமர்ப்பணம் பண்ணினா, அதாவது மட்டை தேங்காய், கொப்பரை தேங்காய்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நாம் பாபா ஆலயத்துக்கு ஷிரடிக்கு போனோன்னா அந்த இடத்துல நம்மளுடைய பாபாவினுடைய துவாரகா மாய்க்கு எதிர்க்க இருக்கக்கூடிய கடைகள்லேயே மட்டை தேங்காய் கிடைக்கும். யாராவது நீங்கள் ஷிரடிக்கு போனீங்கன்னா தவறாமல் இதை செய்யுங்க. அங்கே போய் ஒரு மட்டை தேங்காவை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு பாபா முன்னால் பிரார்த்தனை பண்ணி உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் சொல்லி பாபா கிட்ட இந்த மட்டை தேங்காவை சமர்ப்பணம் பண்ணுங்க. இதை மாதிரி செய்யும்போது நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். ஏன்னா இதெல்லாம் பாபா வாழ்ந்த காலத்தில் பக்தர்களுக்கு காட்டிய வழி. இதை நாம் இப்போவும் கடைபிடிச்சோன்னா இப்போவுமே நிதர்சனமாக நீங்கள் பாபாவை வந்துட்டு அந்த இடத்துல உங்களால் உணர முடியும். மட்டை தேங்காவை நீங்கள் கையில் வச்சு வழிபாடு செஞ்சு அங்கே நீங்கள் பாபாவினுடைய துவாரகா மாயில் உள்ளேயும் கொடுக்கறதுக்கு வழி இருக்குது. அப்படி இல்லைன்னா இப்போ உண்டியல் மாதிரியே மட்டை தேங்காய் சேர்க்கறதுக்காக ஒரு மட்டை தேங்காய்க்குன்னே ஒரு உண்டியல் வச்சுருக்காங்க. அதில் நீங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டிங்கன்னா தினமும் நாம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த மட்டை தேங்காய் ஆகப்பட்டது அடுத்த நாள் பாபாவினுடைய மசூதியில் துவாரகா மாயில் இருக்கக்கூடிய அந்த துணியில் நிச்சயமாக சேர்க்கப்படும். உங்களுடைய கோரிக்கைகள் நேரடியாக பாபாவுக்கு சென்று சேரக்கூடிய ஒரு அற்புதமான மிகப்பெரிய அனுகூலமான வழி. இது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. இது நிறைய பேருக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இதை நீங்கள் பார்க்குறதோடு இல்லாமல் சாய் பக்தர்களுக்கு நிறைய பேருக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக இப்படி ஒரு அற்புதமான ஒரு வழி இருக்குது. நம்மளுடைய கோரிக்கைகளை எல்லாத்தையும் தேங்காய் கிட்ட சமர்ப்பித்து பாபா கிட்ட துவாரகா மாயில் கொண்டு போய் சேர்த்தா கண்டிப்பாக பாபாவினுடைய துணியில் அது சேர்க்கும். அதன் மூலமாக நம்மளுடைய கோரிக்கைகள் இன்னும் வேகமாக நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.
ஷீரடிக்கு போகக்கூடியவங்க இல்லை நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஷீரடிக்கு போகிறவங்க கிட்ட இதை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் அங்கே போனீங்கன்னா துவாரகா மாய்க்கு எதிரிலேயே இந்த மாதிரி தேங்காய் கிடைக்கும், வாங்கி பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணி சமர்ப்பணம் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா பாபா தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை, நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு உபயோகப்படும் விதத்தில் சொல்லக்கூடிய பக்தர்களை ரொம்ப பிடிக்கும். அந்த பிரியமான பக்தர்களாக நீங்களும் இருங்க. இந்த பதிவை கூடுமான வரையிலும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நல்ல விஷயங்கள் நிறைய பேருக்கு சென்று சேரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை உங்களுக்கு இப்போ தோணலாம், என்னால் ஷீரடிக்கு போக முடியுமா, நான் என்ன பண்ண முடியும், எனக்கு ஆனால் இப்போ உடனே இந்த வேண்டுதலை செய்யணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லக்கூடிய பக்தர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு வழின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய வீட்டுக்கு அருகிலே துணியோடு அமைந்திருக்கக்கூடிய பாபா கோவில் ஏதாவது இருக்கான்னு சொல்லி விசாரிங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நங்கநல்லூரில் பார்த்தீங்கன்னா சத்குரு சாய்பாபா தியான மையம்னு சொல்லி ஒரு கோவில் இருக்குது. நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவில் ரொம்பவே பிரசித்தம். அங்கே வந்தீங்கனாலே இந்த பாபாவினுடைய ஆலயத்தை கேட்டால் கூட உங்களுக்கு தெரியும். கூகுள் மேப்லேயும் நங்கநல்லூர் ஷிரடி சாய்பாபா ஆலயம்னு போட்டிங்கனாலும் உங்களுக்கு தெரியும். அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா துணியோடு அமைந்திருக்கும். இந்த கோவில்லையே பிரத்யேகமாக துணி பூஜைகள் நடக்கிறது. அதிலையும் கலந்துக்கலாம். இல்லை அதில் கலந்துக்கிறதுக்கெலாம் எனக்கு நேரம் இல்லைன்னு நினைக்கிறவங்க நீங்கள் வரும்போதே உங்கள் வீட்டுக்கிட்ட இருந்தே மட்டை தேங்காயை வாங்கிட்டு இந்த கோவிலில் நீங்கள் பாபா முன்னால் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு துணியில் நீங்கள் சேர்த்திங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். அதே மாதிரி கேளம்பாக்கத்துலேயும் ஒரு பாபா ஆலயத்தில் துணியோடு அமைந்திருக்கிறது. வேப்பம்பட்டு அந்த மாதிரியான ஏரியாவில் இருக்கீங்கன்னா, திருவள்ளூர் அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கீங்கன்னா, பாக்கம் போஸ்ட் புலியூர் கண்டிகையில் சத்குரு ஷிரடி சாய்பாபாவினுடைய ஆலயத்திலையும் துணி இருக்குது. இந்த மாதிரி உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் துணியோடு இருக்கக்கூடிய கோவிலை தேர்ந்தெடுத்துக்கிட்டு பாபா அப்படின்னு சொல்லி மனசார, பாபா இந்த ஆலயம் என்னுடைய ஷீரடி, நான் இந்த இடத்துல இருந்து உங்ககிட்ட இந்த தேங்காயை, மட்டை தேங்காயை என்னுடைய கோரிக்கைகளோடு என்னுடைய பிரார்த்தனையோடு உங்ககிட்ட சேர்க்குறேன், என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி நம்பிக்கையோடு நீங்கள் கொண்டு போய் சேருங்க. நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும். இங்கே தேவையானதெல்லாம் நம்பிக்கை மட்டும்தாங்க. நான் போய் எங்கே துணியோடு இருக்கிற கோவிலை தேட போகிறேன்னு சொல்லி நம்பிக்கை இல்லாமல் யோசிக்காதீங்க. நீங்கள் கண்டிப்பாக நான் இந்த கோரிக்கையை உங்கள் முன்னால் வைப்பேன், இந்த வழிபாட்டை செய்வேன்னு சொல்லி உங்கள் மனசில் ஒரு சங்கல்பம் எடுங்க. நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு ஆலயத்தை உங்கள் கண்ணில் பாபா காட்டுவார். உங்களுடைய கோரிக்கையை அவர் ஏற்றுக்குவார். நிச்சயமாக இந்த மட்டை தேங்காய் வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும், அது குழந்தை வரம் வேண்டுவதாக இருந்தாலும் சரி, கல்வியில் முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, கடன் தீரணமாக இருந்தாலும் சரி, திருமண தடை அகலணும் அப்படிங்கிறதா இருந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரணும்னு இருந்தாலும் சரி, நோய் தீரணும்னு இருந்தாலும் சரி, கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைச்சாலும் சரி, எந்த மாதிரியான கோரிக்கையாக இருந்தாலும் அதில் கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக தீர்வு பாபாவின் மூலமாக கிடைக்கும். இங்கே நாம் வைக்க வேண்டியது முழுமனதான நம்பிக்கையை மட்டும்தாங்க. இதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த வழிபாட்டை செஞ்சு பயன் பெறணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். இது நிச்சயமாக நல்ல ஒரு தீர்வாகவும் அமையும். இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவை ஒரு லைக் கொடுங்க. எனக்கு இன்னும் உற்சாகம் அதிகமாக கிடைக்கும். நிறைய இது போல் பாபாவை பற்றிய அற்புதமான பதிவுகளை உங்களுக்காக கொடுக்க காத்திருக்கிறேன். இணைந்திருங்கள் சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைல். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சாய் பக்தர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதனால் உங்களுக்கு நான் இனிமே போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தவறாமல் சேரும். பாபாவின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஓம் சாய்ராம்.